அண்ணா பிறந்தநாள் விழாவில் குன்னூரில் அதிமுக திமுக மோதல் சூழல். மாலை அணிவிப்பு உறுதிமொழி நிகழ்வின் போது பெரும் பரபரப்பு. பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117ஆம் நாள் பிறந்தநாள் விழாவில் குன்னூரில் பல்வேறு கட்சிகள் சார்பில் நடைபெற்றது. இந்த நிலையில் திமுக அதிமுக இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முதலில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர். பின்னர் அருகிலேயே அதிமுக கூட்டம் நடைபெற்றது. அப்போது குன்னூர் நகராட்சி அவலங்களை சுட்டிக்காட்டி அதிமுகவினர் உரையாற்றிக் கொண்டிருந்தனர். இந்த சமயத்தில் திமுகவினர் அங்கு வந்தனர். அப்போது மாவட்ட செயலாளர் KM ராஜு ஆதரவாளர் செல்வம், பாரூக், கோவர்தன் உள்ளிட்டோர் பொதுக்கூட்ட இடத்திற்கு வந்து ஒலிபெருக்கியை நிறுத்த வேண்டும் என கோரினர். இதனால் அங்கு பெரும் வாக்குவாதமும் பரபரப்பும் ஏற்பட்டது. அதிமுகவினர் முன்னதாகவே பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி பெற்றிருந்ததன் காரணமாக அவர்கள் பொதுக்கூட்டம் இடையூறு இல்லாமல் நடைபெற்றது. ஆனால் திமுகவினர் வலியுறுத்தியதை தொடர்ந்து உறுதிமொழி எடுக்கும் வரை ஒலிபெருக்கிகள் நிறுத்தப்பட்டது. பின்னர் திமுகவினர் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என முழக்கத்துடன் உறுதிமொழி எடுத்தனர். சிறிது நேரம் நிலவிய பரபரப்புக்கு பிறகு இரு தரப்பினரும் தங்கள் நிகழ்வுகளை தனித்தனியே முடித்தனர். பொதுமக்கள் மத்தியில் இந்த சம்பவம் அதிர்ச்சி மற்றும் சிறு சலசலப்பை ஏற்படுத்தியது. அண்ணா பிறந்தநாள் விழாவில் அரசியல் கட்சிகளின் போட்டி மீண்டும் ஒரு முறை வெளிப்பட்டது. யாரோ பொறுப்பாளர்கிட்ட கூப்பிட்டு சொன்னீங்கன்னா 5 நிமிஷம் ஆஃப் பண்ண சொன்னா பண்றோம். அதுக்கு எடுக்குது கேட்டீங்கன்னா போட்டாங்க.